மாக்டெயில் செக்மெண்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது நம்ம வந்து மேங்கோ மார்கரிட்டா. இதுக்கு தேவையான பொருட்கள் மேங்கோ க்ரஷ் 20 ml, லெமன் ஜூஸ் 10 ml, 1 bowl ஆஃப் க்ரஷ்ட் ஐஸ். தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ செய்முறை மூலமாக சொல்லிடுறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. ஒன்றுமே இல்லை, ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும், ஒரு சின்ன கிளாஸு. ஒரு இந்த மாதிரி கிளாஸ்லாம் வந்து எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது வந்து மேலே என்ன பண்ணணும், ஒரு லெமனை வச்சு ஜூஸ் வந்து மேலே ரிம் பண்ணணும். ரிம் பண்ணிவிட்டு சால்ட் ரிம் சொல்லுவாங்க. சால்ட்டை ரிம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்வீட் அந்த சால்ட் வந்து கொஞ்சம் அந்த ரெண்டுமே காம்பினேஷன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது போட்டு முடிச்சிட்ட பிறகு பிளெண்டர் எடுத்து ஒரு ஐஸ் க்யூப்ஸு, மேங்கோ க்ரஷ், லெமன் ஜூஸ் இது மூணுத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு ஒரு லேயர் மாதிரி வரும் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம அதை எப்படி பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் வெஜ்ஜஸ். இது என்ன பண்ணோன்னா லைட்டாக ஒரு மேலே சும்மா ஒரு அப்படி போட்டு வச்சிடணும். அப்படி சும்மா ரவுண்ட் அடிச்சோன்னா அந்த சிரப்பு, லெமன் சிரப் மேலே அப்படியே லேயர் ஆகும். ஒரு சால்ட் எடுத்துங்க. இது மாதிரி இல்லைனா கூட வீட்டில் வந்து உங்கள்கிட்ட ஒரு பிஎன்பி பிளேட், அதாவது ஒரு சின்ன ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். பிளேட்டில் வந்து சால்ட்டை வந்து இது பண்ணிடுங்க. லேயர் பண்ணிங்கன்னா அது சும்மா ஒரு அது பண்ணிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே இப்போ பார்க்கலாம், இந்த சால்ட்டு வந்து அப்படியே மேலே லேயரோடு அப்படியே நிற்கும் அழகாக. இது ஃபஸ்ட்டு இதுதான் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இது பண்ணி வச்சுட்டு வச்சுடுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ஒரு பிளெண்டர் எடுத்துங்க. வீட்டில் எல்லா வீட்லேயும் பிளெண்டர் இருக்கும். இதை எடுத்துங்க. இதில் வந்து ஐஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஒரு கொஞ்சோண்டு ஐஸு, ஒரு அரை கப்பு மேங்கோ க்ரஷ், அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் நீங்கள் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். சுகர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஒரே ஒரு டீஸ்பூன் கேஷ்யூ சுகர், அவ்வளோதான். எல்லாம் போட்டாச்சு. மேங்கோ க்ரஷ்ட் ஐஸ், லெமன் ஜூஸ், ஐஸ், இது மூணு தான் போட போகிறோம். போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கிளாஸில் எப்படி போகிறோம் பார்க்க போகிறோம். ஒரு திக்னஸும் உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு திக்னஸ் இருக்கும். இப்போ வந்து இதை வந்து கிளாஸில் போட போகிறோம். மேங்கோ மார்கரிட்டா ரெடி. இது வந்து இப்படி பார்த்தா ஒரு நல்ல ஒரு லுக் இருக்காது. இது கூட கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்து சும்மா அது மேலே வச்சிங்கன்னா பார்த்தா அது இதான் மேங்கோ மார்கரிட்டா ரெடி.